பொதுவா நம்ம மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நமக்கு எப்ப எமர்ஜென்சி ட்ரீட்மெண்டான அலோபதிக்கு போகணும், எப்ப சித்த வைத்தியத்துக்கு அதாவது பாரம்பரிய வைத்தியத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். மக்கள் இத ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா எவ்வளவு பெரிய வியாதியும் ஈஸியா தீர்வு காணலாம். நான் உங்கள் HHH டாக்டர் விஜய். மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலிற்காக இந்த மருத்துவ பிரிவுகளை ரெண்டு வகையா நம்ம எடுக்கிறோம். ஒன்னு ஆங்கில வழி, ஒன்னு பாரம்பரிய மருத்துவ முறைகள். இதுல ஆங்கில வழி அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதை எந்த நேரத்துல எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆங்கில வழி தான் போகணும். எல்லாருக்கும் ஒரு டவுட்டும் இருக்கும். இன்னைக்கு சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை, தைராய்டு மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை இதெல்லாம் நம்ம எடுத்தா சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் இந்த மருந்து மாத்திரைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கண்ணுக்கு ஆபரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ரத்தத்தோட விகிதம் மேல போறதும் கீழே வர்றதும் நம்மளோட டயபெட்டிக் லெவல் அதிகமா இருக்கிறதும் கம்மியா இருக்கிறதையும் குறைக்கிறதுக்காக ஷார்ட் பீரியட்ல ஒரு 3 வாரம் 4 வாரத்துல அந்த ஆங்கில மருந்துகளை எடுக்கும் போது இந்த எல்லா விகிதமும் ஒழுங்கா வந்து நிற்கும். அப்போ நம்ம ஆபரேஷன் ஈஸியா பண்ணலாம். இப்படி எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ற நம்ம ஆங்கில மருந்துகளை தான் இன்னைக்கு நம்ம என்னன்னே தெரியாம அத்தியாவசியமா டெய்லி தினசரி வாழ்க்கையில பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே பாரம்பரிய மருத்துவத்தை எப்ப போவாங்க அப்படின்னா, ஆங்கில மருத்துவத்தால கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லைன்னு லாஸ்ட் சான்ஸா அங்க போய் ஒருவேளை இது நாட்டு வைத்தியம் கொடுத்தா சரியாகுமா அப்படின்னு ஒரு டவுட்ல கேட்பாங்க. பொதுவா ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது அவங்கள காப்பாத்துறதுங்கிறது சாதாரண டாஸ்கே கிடையாது. ஏன்னா அவங்களோட எல்லா நல்ல வளமும் அவங்க உடம்புல இருந்து பிரிஞ்சிருக்கும். பொதுவா நம்ம மக்களுக்கு ஒரு புரிதல் இருந்து ஒருங்கிணைந்த மருத்துவமா, அதாவது ஆங்கில வழிய எமர்ஜென்சிக்கும் இயற்கை மருத்துவத்தை அன்றாட வாழ்க்கைக்கும் எடுத்து பழகினாங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராம நோயும் வராம ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறையிலே பாத்தீங்கன்னா சித்தால வர்ம சிகிச்சைகள் இருக்கு, தொக்கண சிகிச்சை இருக்கு, ஆயுர்வேதத்துல பஞ்சகர்ம சிகிச்சை இருக்கு, சீன பாரம்பரிய மருத்துவ முறையான அக்குபஞ்சர், மாக்ஸா, கப்பிங்னு ஒவ்வொரு உடம்புக்கும் தகுந்த மாதிரி இந்த இயற்கை வைத்தியத்தை நம்ம எடுக்கும் போது பரிபூரண குணம் அடையலாம். குற்றாலத்தை பூர்வீகமாக கொண்ட நம் மூலிகை மருத்துவமனையானது திருச்சியில மட்டும் 40 வருஷத்துக்கு மேல இயங்கிக்கிட்டு இருக்கு. இதன் பெயர் HHH மூலிகை மருத்துவமனை. நம்ம HHH மருத்துவமனையோட முக்கியமான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி உட்கார்றவங்களுக்கு தன் வியாதியை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். பல மருத்துவம் பார்த்தும் கைவிடப்பட்டவர்களும் கடைசியா நம்ம கிட்ட வரும்போது நம்பிக்கை இழந்துதான் வருவாங்க. அப்ப அன்பான வார்த்தை தான் அவங்களுக்கு தெளிவான மனநிலையை கொடுக்கும். நம்ம மக்களுக்கு எதுலையுமே உடனடி தீர்வு வேணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில வரும்போது உங்க தோட்டத்துல அழகான ரோஜாக்களை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். அதுக்குன்னு செயற்கையா பிளாஸ்டிக் பூவை வாங்கிட்டு வந்து அன்னைக்கே 100 வகையில வச்சாலுமே உங்களுக்கு அது சந்தோஷம் வராது. அதே ரோஜா விதைய வாங்கிட்டு வந்து அதை பயிர் வச்சு அதுல இருந்து பல மாதங்களில் கழிச்சு வர ஒரு ரோஜாவை பார்த்து உங்க மனசுல ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதுதான் நம்ம இயற்கை மருத்துவம். ஆகவே எந்த மருத்துவத்தின் மீதும் குறை கூறாமல் ஒருங்கிணைந்த மருத்துவ முறையா எல்லா மருத்துவ முறைகளும் சேர்ந்து நம்ம உடம்புக்கு ஏத்தாறு போல் எடுக்கும் போது எப்பேற்பட்ட தீராத வியாதியும் நாம் தீர்க்கலாம். மேலும் இத மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான வீடியோஸ் பார்க்கறதுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.